வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்பைஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் கோடி வெப்புடு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸை நல்லா வாஷ் பண்ணி நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம ப்ளைன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 2, இதுக்கு காஷ்மீரி மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். நார்மல் மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா டோஸ்ட் பண்ணும் போதே அந்த மல்லி இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக ஓட்டிக்கலாம். நல்லா இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறணும். பொறுமையாக வதக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் இருக்குது இந்த டிஷ்ஷு. நம்ம இதை ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா இப்போ நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு. இந்த பொடி போட்டோடனே நமக்கு நல்ல கலர் கிடச்சிருச்சு. நம்ம அதில் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல கலர் கொடுக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில். இதில் சிக்கனில் தண்ணி விடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அந்த இதிலே இது நல்லா வெந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம மூடி போட்டு நல்லா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது. நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பராக காரச்சாரமாக ஆந்திரா ஸ்டைலில் கோடி வெப்புடு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாம், அதனால் கொஞ்சம் மசாலாவே நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக வந்துடுச்சு நமக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.